வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்கள் தமிழ் மக்களின் அடையாளம். இந்த நாட்டில் நம் தமிழ் மக்கள் சந்திக்காத துயரங்கள் இல்லை, இழப்புகள் இல்லை, வஞ்சிப்புகள் இல்லை. இருந்தும் அவர்கள் இழப்பதை கடந்து பேரழிவுகளை தாண்டி தங்கள் வாழ்வியலை மீள கட்டி எழுப்பியுள்ளனர். இருந்தபோதும் இதற்கு மூல காரணமாக இருப்பது எங்கள் மக்களின் ஆத்ம பலமும் அறிவியல் பலமும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. எந்த இடர்கள் வந்த போதும் ஆலயங்களின் நித்திய பூஜை நடக்க வேண்டும் என்பதில் நம்மவர்கள் கொண்டிருந்த அந்த பற்றுறுதியும் நாம் வசிக்கின்றதில் இடத்தை புறநமிப்பதற்கு முன்னதாக எங்கள் வழிபாட்டு, அதாவது கடவுள்களின் ஆலயத்தை புனரமைக்க வேண்டும். எங்கள் சிந்தனையையும் சாதாரணமானது அல்ல. தவிர எங்கள் அறிவுப்புலம் என்பது இனத்தின் பெரும் சொத்து. நாடு கடந்து புலம்பெயர்ந்து கொட்டும் பனியிலையும் குளிர்லையும் நனைந்து உழைத்த பணத்தில் தான் கற்ற பாடசாலையை புனரமைக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களிடம் இருக்கும் வரை தமிழனை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லலாம். இங்குதான் தமிழர்களின் கல்வி புலம் என்று நாம் கூறும்போது எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தலை நிமிர்ந்து நிற்க பார்க்கின்றது. உண்மை, 50 ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்விழா கண்ட பூரிப்பில் எங்கள் பல்கலைக்கழகம், அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக தாய்மிடுகோடு நிற்கும் போது அதன் பெருமையை, அதன் கௌரவத்தை என்னாலும் காப்பாற்றுகின்ற பொறுப்பு அனைத்து தமிழ் மக்களது தலையாக கடமையாக இருக்கின்றது. தலையா கடமை என்று சொல்லலாம். இருந்தும் யாழ் பல்கலைக்கழகத்தில் சம நேரத்தில் இடம்பெற்றுள்ள பல சம்பவங்கள் வேதனை தருவதாக இருக்கின்றன. இங்கே நடந்த சம்பவம் குறித்து குற்றம் சாட்டுவதற்கு என்பதற்கு அப்பால் வேண்டத்தகாத சம்பவங்கள் இடம்பெறலாகாது பார்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் பற்றி சிந்திப்பதுதான் பொருத்தம். எனவே அறிக்கை கலாச்சாரங்களை நீளவிடாமல் மாணவர் ஆசிரியர் என்ற மிக உன்னதமான உறவோடு புரிந்துணர்வோடு நிலையை கையாள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏனெனில் முன்பு ஒருபோதும் இல்லாதவாறு இம்முறை பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் கண்ணை பிரித்து நிற்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது அவ்வளவு நல்லது. ஆகையால் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்றும் பொருட்டு ஒரு சுமூகமான நிலையை அவசரமாக தோற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் தேவையாக கூட இருக்கின்றது. இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அவசர கலந்துரையாடலுக்கு பின்னர் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கையில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி தனது பதவி விலகல் செய்திருந்தார். பதவி விலகலை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் நிலைமையை குறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை 10 மணி அளவில் கலைப்பீடத்தில் இடம்பெற்றது. மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையில் உடைமை சேதங்களை விளைவித்தாலும் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை குறித்து இந்த கூட்டத்தில் பல உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். திட்டமிட்ட முறையில் விசாரணைகளிலேயே தாமதம் ஏற்பட்டு மாணவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தண்டனைகளிலிருந்து தப்பித்துச் செல்ல நிர்வாகம் வழி சமைத்துக் கொடுப்பதற்காக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது. தண்டனைகளின் நோக்கம் மாணவர்களை விரோதியாக பார்ப்பது அல்ல, மாறாக தாம் செய்யும் தவறுகளை மாணவர்கள் உணர்ந்து எதிர்காலத்தில் செம்மையாக செயற்படும் வகையில் ஊக்குவிப்பது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. கூட்டத்தின் இறுதியில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை அன்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓர் அடையாள அணி புறக்கணிப்பு ஈடுபடுவது எனவும் இன்றைய தினம் முதல் தொடர் வகுப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாகவும் முடிவெடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். மேலும் 5 கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த விரிவுரையாளர்கள் விரிவுரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தினர், அதாவது சங்கம் தெரிவித்திருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களை தடுக்க
பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக தலையிட தவறியதே இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்றும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கோரிக்கை அவர்களுடையது, மோசமான செயல்களிலே ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பதவி விலகல்கள் செய்த கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பேராசிரியர் ரகுராம் தனது பதவி விலகினை மீளவும் பீடாதிபதி பொறுப்பினை ஏற்பதற்குரிய ஒரு சூழலினை பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழகத்திலேயே ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பேரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்கள் உடனடியாக மீளப்பெற வேண்டும். மூன்றாவது, மோசமான செயல்களிலேயே ஈடுபட்டமைக்கான ஆதாரங்கள் உறுதியாக இருக்கும் போதிலும் அவற்றினை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலதாமதங்களை ஏற்படுத்துதல், வேண்டுமென்றே நிர்வாக தவறுகளை இழைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலம் மீறல்களிலே ஈடுபட்ட மாணவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு நிர்வாகம் வழி சமைத்துக் கொடுக்கும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நாலாவது, 2 மாணவர்கள் கணித புள்ளி விபரியல் துறையின் வாயிலில் பூட்டியிருந்த அந்த பூட்டினை உடைத்தமை தொடர்பில் இடம்பெற்ற விசாரணையை வேண்டுமென்றே தாமதடைய செய்த பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோன்று கலைப்பீடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் வேண்டுமென்றே இழுத்தடிப்போர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பில் பல்கலைக்கழக மானியம் ஆணைக்குழுவின் தலையீட்டினையும் கோருவதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்திருக்குது. 5வது, கலைப்பீடத்திலும் விஞ்ஞான பீடத்திலும் மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இருந்து தவறிய பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்களின் மீது எமது ஆசிரியர் சங்கம் நம்பிக்கையினை இழந்துள்ளது. எனவே எல்லா வெளிவாரி உறுப்பினர்களும் தமது பதவி விலகல் செய்ய வேண்டும். புதிய உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டும். இந்த 5 கோரிக்கைகளை விரிவுரையாளர்கள் இன்றைய தினம் முன்வைத்து இந்த 5 கோரிக்கைகளுக்குமான தீர்வு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பு செய்வதாக சொல்லி அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே மாணவர் சங்கத்தினர், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பகிரக்கூடிய மாணவர்கள், அவர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார்கள். அது நிறைவு பெற்ற பின்னணியில் இவ்வாறான பேச்சுக்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது எங்களுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒன்று. அதனை நாம் கட்டியெழுப்புவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டுமே ஒழிய இவ்வாறான கருத்து முரண்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு சர்ச்சையாக இருக்கட்டும், முன்னாடி பேசு பொருளாக இன்றைய தினமாகின்ற ஒரு விடயமாக இருக்கட்டும், இவையெல்லாம் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அதனை கட்டியெழுப்பி அதை முன்னேற்றுவதற்கான பல வகைகளிலும் நான் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.